முன்னொரு சமயம் பூமியோட பாரம் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது, என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்ட பூமாதேவி வந்து தேவர்கள்ட்ட போய் உதவி கேட்குறாங்க. அப்போ தேவர்கள் சொல்கிறாங்க, எங்களுக்கும் இந்த அசுரர்களோட தொல்லை அப்படிங்கிறது அதிகமாகிட்டே போகுது, அதனால இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரம்மதேவன்கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லி பிரம்மதேவர்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ பிரம்மதேவர் சொல்கிறாரு, இந்த அழிக்கிற வேலையை வந்து என்னால் பண்ண முடியாது, நம்ம சிவன்கிட்ட போகலான்னு சொல்லி அவங்க சிவன்கிட்ட தேவர்களே பூமாதேவியும் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அப்போது சிவபெருமான் சொல்கிறாரு, காக்கிற வேலை என்னோடது கிடையாது, பூமியை காப்பாற்றணும் அப்படின்னா அது மகாவிஷ்ணுவால் தான் முடியும், அதனால் மகாவிஷ்ணுகிட்ட போய் நம்ம எல்லோரும் சேர்ந்து கேட்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதனால் தேவர்களும் பிரம்மரும் சிவனும் பூமாதேவியும் எல்லாம் சேர்ந்து மகாவிஷ்ணுவை பார்க்கறதுக்காக அவங்க வைகுண்டம் போகிறாங்க. வைகுண்டம் போய் மகாவிஷ்ணுவிட்ட அவங்களோட கஷ்டத்தை சொல்கிறாங்க. அப்போ மகாவிஷ்ணு சொல்கிறாரு, அசுரர்களை அழித்து பூமியோட பாரத்தை குறைச்சி நான் வந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அது எப்படி அப்படின்னா, கம்சனாக பிறந்த காலநேபியை நான் கொல்றேன், சிசுபாலன் தந்தவக்ரதரன் அப்படின்ற 2 அசுரர்களையும் ஜெயன் விஜயனோட அம்சமாக பிறந்திருக்காங்க, அவங்க 2 பேரையும் அழிப்பேன், அது மட்டும் இல்லாமல் அசுர அம்சமாக பிறந்த அனைவரும் நான் அழித்து இந்த பூமியோட பாரத்தை குறைச்சி நான் திரும்ப நிலைபெற செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மகாவிஷ்ணு அவங்களோட வாக்கை கொடுத்தா மாதிரியே அவங்க வந்து நிறைவேற்றணும்னு சொல்லி நினச்சாரு. மகாவிஷ்ணு சொன்ன வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஆதிபரசக்தியான ஆதிமாயை நோக்கி அவங்க தவம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது ஆதிபரசக்தி மகாவிஷ்ணு முன்னாடி காட்சி கொடுக்குறாங்க. அப்போது மகாவிஷ்ணு வந்து ஆதிபரசக்தி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எனக்கு ஒரு உதவி பண்ணணும், அது என்ன அப்படின்னா, ஆவணி மாதத்தில் கிருஷ்ணபட்ச நவமியில் உதிக்கிற இரவில் யாதவ குலத்தோட தலைவராக இருக்கக்கூடிய நந்தனோட மனைவி யசோதைக்கு வயிற்றில் நீங்கள் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. மகாவிஷ்ணு ஏன் இப்படி சொன்னார்? ஒவ்வொரு சமயம் பூமிக்கு பாரம் ஏற்படுறப்பையும் அதர்மம் தலைவிரிச்சு ஆடுறப்பையும் மகாவிஷ்ணு பூமியில் அவதாரம் எடுத்து அவர் சரி செய்ய வராரு. அப்படி மகாவிஷ்ணு எடுக்க போகிற 8வது அவதாரமான ஸ்ரீ பலராம அவதாரத்தை பற்றி தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். எது வம்சத்தில் சூரனுக்கும் மரிஷை அப்படின்ற தம்பதியருக்கு பிறந்தவர் தான் வசுதேவர். வசுதேவருக்கு வந்து 7 மனைவிகள் இருந்தாங்க. தேவகனுடைய 7 பெண்களையும் வந்து அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. பௌரவி, ரோகிணி, பத்திரை, மதுரை அப்படின்னு சொல்லி 7 பேரையும் அவர் திருமணம் செஞ்சார். அதில் 7வது மகள், அதாவது தேவகனுடைய 7வது மகள் தான் தேவகி, அவங்களையும் அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இப்படி 7 மகள்களையும் திருமணம் செஞ்சுக்கிட்ட கேள்விப்பட்ட உக்கிரசேனர் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இவர் யார் அப்படின்னா தேவகனோட அண்ணன். இவங்க தம்பியோட மகள்களோட கல்யாணம் அவங்க ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு அப்படிங்கிறனால இவர் பரிசுகளாக வந்து ஏராளமான தங்கமும் பொண்ணும் பொருளும் குதிரைகளும் எல்லாத்தையுமே வந்து அவங்க பரிசாக கொடுத்து அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உக்கிரசேனர் வந்து அவரோட மூத்த மகனான கம்சனை அழைச்சி, உன்னோட தங்கச்சிகளை எல்லாருமே வந்து நீ ரதத்தில் ஏற்றிட்டு போய் அவங்க நாட்டில் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் கட்டளையும் இடுறாரு. கம்சனும் வந்து எல்லாரையும் ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட ரதத்தில் ஏற்றிக்கிட்டு அவங்களோட நாடை திரும்புறதுக்கு போகிறாங்க. அந்த சமயத்தில் கம்சனோட நாட்டு எல்லை தாண்டின உடனே அசரீரி ஒன்று கேட்குது. கம்சா நில் அப்படின்னு சொல்லி சொல்லுது. கம்சனும் அந்த வசுதேவரும் தேவகியும் எல்லாருமே திகச்சு போய் திருன்னு முடிக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அந்த அசரீரி சொல்லுது, கம்சா, உனக்கு நடக்க போகிற எதிர்காலத்தை நினச்சி நீ கொஞ்சம் கூட பயப்படுறியான்னு தெரில, நீ எப்படி இப்படி தேரில் வந்து சந்தோஷமாக போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அந்த அசரீரி சொல்லுது, வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறக்க போகிற 8வது குழந்தையால் உனக்கு மரணம் அப்படிங்கிறது வருது அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. இதை கேட்ட உடனே கம்சனுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி ஏற்படுது. கோவத்தில் இருந்த கம்சன் வந்து என்ன பண்ணுறாரா, அவரோட உடைவாளை எடுத்து நேராக தேவகியை கொல்றதுக்கு போகிறாரு. அப்போ வசுதேவர் வந்து கம்சனோட கை இருக்க பிடிச்சிக்கிறாரு. அப்போ வசுதேவர் வந்து கம்சனை பார்த்து சொல்கிறாரு, ரொம்ப புத்திசாலியாகவும் ரொம்ப பொறுமையோடு இருக்கக்கூடிய கம்சராஜனே, உங்களோட பொறுமையும் புத்திசாலித்தனத்தையும் பார்த்து நான் ரொம்ப வியக்கிறேன். என்னோட 8வது குழந்தை தான் உங்களுக்கு கொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் ஏன் தேவகியை போய் கொல்றீங்க? அது மட்டும் இல்லாமல் என்னை கொண்டிருந்தீங்க அப்படின்னா உங்களோட தங்கைகள் எல்லாருமே வந்து விதவை ஆயிடுவாங்க அப்படின்ற எண்ணி அந்த க்ஷண நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தேவகியை கொல்ல போகிறீங்களே, உங்களோட திறமையை நினச்சி நான் ரொம்ப வியக்கிறேன். நான் வந்து வாக்கு தவறாத ஆள் அப்படிங்கிறதுனால எனக்கு பிறக்கக்கூடிய 8 குழந்தைகளையும் பிறந்த உடனே உங்ககிட்ட இருந்து கொடுக்குறேன், அதை நீங்கள் உங்கள் மனசு போல் என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்படி வசுதேவரோட வார்த்தையில் கேட்டோடனே கம்சன் வந்து கொஞ்சம் மனசு அமைதியாகிறாரு. உடனே வசுதேவரோட வார்த்தையை நம்பி கம்சன் என்ன பண்ணுறாருன்னா தேவகியும் வசுதேவரையும் அவங்க நாட்டிலே போய் விட்டுட்டு வர்றாரு. வசுதேவர் கம்சனுக்கு கொடுத்த வார்த்தைகளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறந்த முதல் குழந்தைய, அது ஒரு ஆண் குழந்தை, அதை எடுத்துகிட்டு போய் நேராக கம்சனோட காலடியில் வைக்கிறாரு. இது எனக்கு பிறந்த முதல் குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது கம்சன் வந்து சொல்கிறாரு, உங்களுக்கு பிறக்க போகிற 8வது குழந்தை தான் என்னை அழிக்க போகுது, அப்படிங்கிறனால இந்த குழந்தையை நீங்களே கொண்டு போய் வளங்க அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்பிச்சுட்ருக்காரு. வசுதேவரும் ரொம்ப சந்தோஷமாக அவர் அந்த குழந்தையை எடுத்துகிட்டு போய் தேவகிட்ட கொடுத்து அவங்க சந்தோஷமாக வளர்க்குறாங்க. இப்படியே வந்து வசுதேவருக்கு 6 குழந்தைகள் பிறக்குது. 6 குழந்தையும் வந்து கம்சன் வந்து திரும்ப அனுப்பிச்சுட்றான்.
அமுச்சுட்டோடனே அந்த 6 குழந்தைகளையும் வந்து அதாவது வசுதேவரும் தேவகியும் ரொம்ப சந்தோஷமாக வளர்க்குறாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த 6 குழந்தைகளுக்கும் பேர் சுட்டும் விழா வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப விமர்சையாக ஒரு விழா வைக்கிறாங்க. அதில் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க. முதல் குழந்தைக்கு கீர்த்திமான்னு பேர் வைக்கிறாங்க, 2வது குழந்தைக்கு சவேஷனன் பேர் வைக்கிறாங்க, 3வது குழந்தை உதாயு, 4வது குழந்தை பத்ரசேனன், 5வது குழந்தை குஜிதாசன், 6வது குழந்தை பத்ரதேவன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. இப்படி வச்சு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருந்த நேரத்தில் தான் வந்து அவங்க சந்தோஷத்தில் இடி விழுகிற மாதிரி நாரத முனிவர் வர்றாரு. அவர் நேராக வந்து கம்சனை பார்க்கறதுக்காக போகிறாரு. கம்சனை பார்த்து நாரத முனிவர் ஒரு குழப்பத்தோடு நிற்கிறாரு. அப்போ கம்சன் கேட்குறாரு, நாரத முனிவரை என்ன குழப்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. நான் இப்போ தான் வந்து உன்னோட தங்கச்சியோட பேர் சுட்டும் விழாக்கு நான் போயிட்டு வந்துட்டுருக்கேன். அங்கே போயிட்டு வந்தோடனே எனக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு. அவங்களுக்கு பிறக்க போகிற 8வது குழந்தையால் உனக்கு மரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீ 8வது குழந்தையை அழிச்சிருவே அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த 8வது குழந்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக 7 பேருமே வந்து உன்னை எதிர்த்து போர் பண்ணால் நீ என்ன பண்ணுவேன்? அப்போ அந்த 7 பேரும் உன்னை எதிர்க்கிறப்போ கண்டிப்பாக அது ரொம்ப பலமானதாக இருக்கும். ஏன்னா அது 8வது பிறக்க போகிறது ஒன்றையவே அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு அவதாரமாக இருக்குது அப்படின்னா இந்த 7 பேரும் சாதாரணமாக இருக்க மாட்டாங்க. கம்சா, நீ ஏதோ இடத்துல தப்பு பண்ணுற போல அப்படின்னு சொல்லி எனக்கு மனசில் படுது அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் வந்து கம்சனை பார்த்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கம்சனோட மனசில் ஒரு ஆக்ரோஷமான ஒரு நெருப்பு புகைய ஆரம்பிக்குது. ஆமாம், நாரத முனிவர் சொல்கிறதும் சரிதான். இப்போ நம்ம போய் அந்த குழந்தைகளை நேரடியாக போய் கொல்லவும் முடியாது. அதனால் நம்ம சூழ்ச்சியால் அவங்க இங்கே வர வைக்கணும்னு சொல்லி கம்சன் என்ன பண்ணுறாருன்னா வசுதேவரையும் தேவகியையும் அவங்களோட குழந்தைகளையும் விருந்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் அழைப்பு விடுறாரு. இப்படி கம்சனோட அழைப்பை ஏற்கலை அப்படின்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய தப்பாயிடும் சொல்லிட்டு வசுதேவரும் தேவகியும் அவங்களோட 6 குழந்தைகளும் வராங்க. அங்கே விருந்து முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது கம்சன் வந்து சொல்கிறாரு, உங்களுக்கு பிறக்க போகிற 8வது குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருங்க. அந்த 8வது குழந்தை என்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் நாடு திரும்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது அக்கிரமம் சொல்லி எதிர்த்து போராடின தேவகனை வந்து கம்சன் வந்து சிறையில் அடைச்சார். அது மட்டும் இல்லாமல் இவர் கம்சனோட தங்கச்சியான தேவகியும் வசுதேவரையும் 2 பேரும் சிறையில் அடிச்சுட்டு அந்த 6 குழந்தைகளையும் வந்து கொல்லவும் செய்கிறாரு. அந்த வசுதேவரை வந்து அந்த 6 குழந்தைகள் இறந்தது பார்த்து அவர் மனசு ரொம்ப பதபதக்குது. தேவகி அழுகிறா. என்னடா இது, பிறந்த உடனே குழந்தைய கொண்டு இருந்தால் கூட அந்த வலி அப்படிங்கிறது பெருசாக இருந்திருக்காது. அதை பெற்று வளர்த்து அதுக்கு பேர் வச்சதுக்கப்புறம் இப்படி கொள்வது எவ்வளோ பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி அவங்க அழுது புலம்பிட்டு இருக்காங்க. இப்படி தேவகி ஒரு பக்கம் மனசு குமுறி அழுதுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அந்த தேவரிஷியான நாரத முனிவர் வந்து ஆதிபரசத்தை நோக்கி சொல்கிறாங்க, ஹிரண்யகசிபுவோட 6 குழந்தைகளையும் வந்து தேவகியோட கர்ப்பத்தில் மாற்றி வைக்கிறது மட்டும்தான் என் வேலை, அவங்கள அழிக்கிறது என் வேலை இல்லை, நீ ஒதுங்கிட்ட. ஆனால் அந்த குழந்தைகளை அழிக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் சூழ்ச்சி பண்ணி கம்சனோட மனசை மாற்றுறது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? என்னோடய சாமர்த்திய புத்தியால் தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் வந்து ஆதிபரசத்தை சொல்கிறாங்க. அப்போ ஆதிபரசத்தை சொல்கிறாங்க, நாரத முனிவரே, உன்னோட நாக்கில் இருக்கக்கூடிய ஞானத்தையும் கம்சன் மனசில் இருக்கக்கூடிய குழப்பத்தையும் உண்டாக்குனது நான் தான். அதனால நீங்கள் வந்து மாறுதட்டிக்காதீங்க. இப்போது தேவகிக்கு பிறக்க போகிற 7வது குழந்தைய ரோகிணியோட வயிற்றுக்கு நான் மாற்றி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நாரத முனிவருக்கு ஒரே குழப்பம். அப்போது தேவகியோட வயிற்றில் இருக்கக்கூடிய 7வது குழந்தை வந்து நிறைய மாத கர்ப்பமாக இருக்காங்களே, அது என்ன ஆக போகுது அப்படின்றப்போ அந்த ஆதிபராசக்தி சொல்கிறாங்க, அது என்னோட திருவிளையாடல். அது வயிற்றில் இருக்கிறது வந்து ஒரு சின்ன இரத்த கட்டியாக மாறி அது வந்து களைஞ்சிரும், அது வந்து குழந்தையா பிறக்காது, இதனால் ஒரு குழப்பம் வந்து கம்சனுக்கு உருவாகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி ரோகிணிக்கு பிறக்க போகிற குழந்தை வந்து அந்த ஆதிசேஷனோட அவதாரமாகவே இருக்கும், இது எல்லாமே வந்து அந்த மகாவிஷ்ணுவோட திருவிளையாடலில் சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நாரத முனிவர் சொல்கிறாரு, அப்போது கம்சனுக்கு வந்து ஒரு குழப்பமே ஏற்பட்டுரும். தேவகிக்கு 7வது குழந்தை கலையுது அப்படின்னா அது 7வது குழந்தைய கணக்கு எடுத்துக்கிறதா இல்லை அது இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பத்திலே இருப்பான், இது ரொம்ப சரியான விஷயம் அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் சொல்கிறாரு. இப்படி அந்த ஆதிபராசக்தியோட அருளால் சித்திரை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் ரோகிணிக்கு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. இந்த செய்தி வந்து வசுதேவருக்கும் வருது. குறைவு பிரசவமாக இல்லாமல் இருந்துச்சுன்னா எனக்கும் ஒரு குழந்தை இருக்குமே அப்படின்னு சொல்லி தேவகி வந்து கதறி அழுகிறாங்க. ஆனாலும் வந்து கம்சன் வந்து ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் வந்து இப்படி கர்ப்பத்தில் இருந்து அதாவது ஆதிபராசக்தியில் மாற்றி வைக்கப்பட்டதுனால அந்த குழந்தைக்கு அந்த வசுதேவர் வந்து பலபத்ரன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. அது பிற்காலத்தில் வந்து பலராமன் அப்படின்னு மாறப்பட்டுச்சு. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்த 8வது குழந்தையை வந்து யசோதைக்கு அந்த வசுதேவர் வந்து மாற்றி வச்சிருப்பாரு. கம்சனுக்கு வந்து இந்த செய்தி கேட்ட உடனே அவர் நேராக வராரு. அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா யசோதையோட பெண் குழந்தை இருக்குது. கம்சன் இதை பார்த்த உடனே அவர் கால்களை பிடிச்சி அவர் ஓங்கி பாறையில் அடிக்கிறாரு. அந்த சமயத்தில் அந்த குழந்தை வந்து அந்த ஆதிபராசக்தியை மாறி அவங்க நேராக வந்து சொல்கிறாங்க, கம்சா, அவனோட அழிவு காலம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு, உன்னை அழிக்கிறதுக்கு அந்த மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்தாரு,
அவர் மறைஞ்சு உங்ககிட்ட விளையாடிட்டு இருக்காரு, உன் நாட்கள் நீ என்ன ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கம்சன் வந்து திகச்சு போகிறாரு. அதுக்கப்புறம் கம்சன் வந்து யோசிக்கிறார், இதுக்கு மேலே நம்ம தங்கச்சியோ நம்மளோட மைத்துனையோ வந்து இங்கே சிறையில் அடைச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து பாவம் தான், அவங்கள விடுவிச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்கள சுதந்திரமாக விடுவிக்கிறாங்க. இங்கே வசுதேவரும் தேவகியும் நேராக அவங்களோட நாட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க வசுதேவரோட குழந்தைகள், அதாவது கிருஷ்ணனையும் அவங்க பலராமனையும் பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பன் அப்படின்னா அது ஸ்ரீராமன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு நாள் ஸ்ரீராமன் வந்து கிருஷ்ணனை பார்த்து சொல்கிறாரு, கிருஷ்ணா, நம்ம இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா ஒரு ரொம்ப பெரிய பனங்காடு இருக்குது. அங்கே பனம்பழங்கள்லாம் வந்து அங்கே பழுத்து கீழே விழுந்து அது பூமியிலே அழுகி போயிட்டுருக்கு. அதை யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அங்கே தேனுகன் அப்படின்ற ஒரு அசுரன் வந்து அங்கே காவல் காத்துட்ருக்காங்க. அதனால் அவனுக்கு பயந்துட்டு யாருமே போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இதை கேட்ட உடனே கிருஷ்ணர் சொல்கிறாரு, பலராமனை பார்த்து அவர் சொல்கிறாரு, பலராமன்னா, இன்றைக்கி வந்து நம்ம பனம்பழத்தை தான் வந்து உணவாக சாப்பிட போகிறோம், நம்ம நேராக போய் அங்கே போய் பனம்பழங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே பலராமனும் கிருஷ்ணனும் ஸ்ரீதரனும் எல்லாருமே வந்து அவங்க போகிறாங்க. அவங்க போயிட்டு அந்த பனம்பழங்கள் எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த ஸ்ரீராமன் வந்து இந்த பனம்பழங்களை எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லி போகிறாங்க. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, பூமியில் விழுந்த பனம்பழத்தெல்லாம் நம்ம வந்து எடுக்க வேண்டாம் பலராமன்னா, நீங்கள் பனைமரத்தையே வந்து அசைச்சி காட்டுங்க, மேலேருந்து விழுகிற ஃப்ரெஷ்ஷான பனம்பழத்தை எடுத்து நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. பலராமனும் வந்து அவரோட முழு பலத்தால் பனைமரத்தை அசைக்கிறாரு. அசைச்சி அங்கே விழுந்த பனம்பழங்கள் எல்லாத்தையும் ஒன்றொன்னா இவங்க பிறகு சாப்பிட்றாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த தேனுகன் அப்படின்ற அசுரன் வந்து கழுதை உருவத்தில் இருந்தான். அந்த கழுதை உருவத்தில் இருந்த உடனே இவங்களை பார்த்து ரொம்ப கோபமாக அவர் பாஞ்சு வராரு. இதை பார்த்த உடனே கிருஷ்ணரும் ஸ்ரீராமனும் அவங்க சுற்றி இருந்த சிறுவர்களும் எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. ஆனால் பலராமன் கொஞ்சம் கூட பயப்படாமல் அந்த தேனுகளோட, அந்த கழுதை உருவில் இருக்கக்கூடிய தேனுகளோட பின்னங்காலை பிடிச்சி அவர் பம்பரம் போல் சுற்றி பனைமரத்தில் அடிக்கிறாரு. அடித்த உடனே அந்த தேனுகன் நிலைத்தடுமாறி அவர் இறக்கவும் செய்கிறாரு. இதை பார்த்த கோபாலர்களும் கிருஷ்ணரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக பலராமனோட பராக்கிரமத்தை பார்த்து ரொம்ப வியந்து பார்த்தாங்க. இப்படி இருக்கிறப்போ ஒரு சமயம் வந்து பிரம்பலாசுரன் அப்படின்ற ஒரு அரக்கன் இருந்தான். அந்த அரக்கன் வந்து எதிர்குலத்தில் இருக்கக்கூடிய இந்த இடையர்களுக்குள்ள சிறுவர்களாக மாறி அவங்களோட சேர்ந்து விளையாடுற மாதிரி விளையாடி அந்த சிறுவர்களில் ஒவ்வொருத்தனா கடத்தி கொண்டு போய் அவன் உணவாக உண்ணவும் செஞ்சான். இப்படி இருக்கிறப்போ இதை வந்து கிருஷ்ணர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த அசுரனை வந்து எப்படியாவது நம்ம அழிக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ வஞ்சத்தால் தான் நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணுறாரு. அதனால ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கிருஷ்ணரும் வந்து அவங்க கூட இருக்கிற கோபாலர்களை அழைச்சி நம்ம இன்றைக்கி ஒரு புது விதமான விளையாட்டை விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாக அது என்ன விளையாட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து ஒரு பகுதிக்கு தலைவனாக இருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ புதுசாக வந்திருக்கான் இல்லையா, இந்த பையன் வந்து என்னோட துணைத் தலைவனாக இருப்பான். இன்னொரு பகுதிக்கு வந்து பலராமண்ணா வந்து தலைவராக இருப்பார். அவருக்கு ஸ்ரீராமன் வந்து துணைத் தலைவனாக இருப்பாங்க. இப்போ 2 பேரும் நாங்கள் 2 பகுதிகளும் வந்து 2 பேர் சேர்ந்து விளையாடுவோம். யார் தோக்குறாங்களோ ஜெயிச்சவங்களை வந்து தன் தோளில் தூக்கிட்டு இந்த மாட்டு மந்தையை ஒரு சுற்றி வரணும், இதுதான் வந்து போட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த அசுரனுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. பரவாயில்ல, இன்னைக்கு வந்து ஒரு நல்ல வேட்டை தான், பலராமனை எப்படியாவது இன்னைக்கு கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷமாக இருக்கார். அதே மாதிரி கிருஷ்ணனோட டீமும் வந்து பலராமன் டீமும் விளையாடுறாங்க. கிருஷ்ணர் வேணும்ட்டே அந்த இதில் தோக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தோற்று போகிறாரு. உடனே வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஸ்ரீராமனை வந்து தன்னோட தோளில் தூக்கி வச்சுட்டு நான் வந்து மாட்டு மந்தையை சுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. இந்த அரக்கன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பலராமனை தன்னோட தோளில் தூக்கிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக அவர் சுற்றி வரா மாதிரி அப்படியே காட்டுக்குள்ளே ஓடுறாரு. காட்டுக்குள்ளே ஓடுறது பார்த்த உடனே அங்கே இருக்க கோபாலர்கள் எல்லாமே கத்துறாங்க, என்ன இது காட்டுக்குள்ளே ஓடுறீங்க அப்படின்னு சொல்லி. அந்த சமயத்தில் பலராமன் வந்து கிருஷ்ணரை பார்க்குறாரு. கிருஷ்ணர் ஒரு சின்ன கள்ள சிரிக்கிறாரு. இதை பார்த்த உடனே பலராமனுக்கு புரிஞ்சுக்கிச்சு, ஓ இது வந்து வந்திருக்கிறது வேற யாரோ போல அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிட்டு அந்த அசுரன் வந்து காட்டுக்குள்ளே போன உடனே பலராமன் வந்து பல ராமர்களாக மாறி அவர் மிகப்பெரிய பாறை போல கணக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த அரக்கனால் அந்த கணத்தை வந்து தாங்கிக் கொள்ளவே முடியல. அதனால பலராமன் வந்து கீழே தள்ளி விட்டு அவர் வானத்தில் பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அந்த சமயத்தில் பலராமன் வந்து அந்த பிரம்பலாசுரன் அப்படின்ற அசுரனோட தலையில் ஓங்கி கொட்டுறாரு. கொட்டின உடனே அந்த அசுரன் வந்து ஓன்னு கத்திக்கிட்டு 2ஆக பிளந்து அவர் கீழே விழுந்து இறக்கவும் செய்கிறாரு. இதை பார்த்த உடனே அங்கே இருக்க கோபாலர்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக வியந்து பார்க்குறாங்க. பரவாயில்ல, பலராமனுக்கு இவ்வளோ பலமா அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படி சிறு வயதிலே வந்து பலராமன் வந்து அசுரர்களையும் அரக்கர்களையும் வதம் பண்ணியிருக்காரு, அந்த நாட்டு மக்களை வந்து ரொம்ப காப்பாற்றிருக்காரு அப்படிங்கிற புகழ் வந்து திக்கெங்கும் பரவ ஆரம்பிச்சிது. இப்படி பரவிட்டு இருந்த சமயத்தில் தான் வந்து ஒரு சமயம் என்னாச்சு அப்படின்னா, ரேவதன் அப்படின்ற ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசருக்கு ரேவதி அப்படின்ற ஒரு மகள் பிறந்திருந்தாங்க. இந்த ரேவதனுக்கு வந்து ரொம்ப அழகான பெண் பிறந்ததுனால
இந்த உலகத்திலே வந்து ரொம்ப தலை சிறந்த ஒரு ஆண் அழகனா வந்து என் மகளுக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணார். அதனால் அந்த ரேவதன் என்ன பண்ணார்னா நேராக பிரம்மனை பக்கத்துக்கு சத்தியலோகம் போகிறாரு. அங்கே சத்தியலோகம் போகிறப்போ பிரம்மன் வந்து அங்கே வந்து நாட்டிய நிகழ்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். இந்த சந்தோஷமான தருணத்தை வந்து நம்ம தடை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரேவதன் வந்து அங்கே காத்துட்ருக்காரு. அந்த நாட்டிய நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் ரேவதன் நேராக பிரம்மன் கிட்ட போய் இது மாதிரி என்னோட மகளுக்கு வந்து ஒரு அழகான வரன் வந்து நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் படைச்சதுலேயே ரொம்ப அழகான ஒரு ஆண் பிள்ளை வந்து சொல்லுங்கள், நான் வந்து என் மகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பிரம்மன் வந்து சொல்கிறாரு, ரேவதா நீ வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இது வந்து சத்தியலோகம், இந்த லோகத்தில் வந்து நீ காத்துட்டு இருந்த சமயத்தில் பூமியில் வந்து பல யுகங்கள் மாறிடுச்சு, உன்னோட நாடு அழிஞ்சு போச்சு, உன் வம்சமே அழிஞ்சு போச்சு, இப்போ நீயும் ரேவதி மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரேவதன் வந்து தடுமாறி போய் அவர் திகைச்சு போய் நிற்கிறாரு. அப்போது நான் என் மகளுக்கு என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ பிரம்மதேவன் சொல்கிறாரு, நீங்கள் சத்தியலோகத்தில் இருந்ததுனால உங்களுக்கு வந்து வயசு அப்படிங்கிறது ஆகலை, இன்னும் வந்து உங்கள் மகள் ரேவதி அப்படிங்கிறது இளமையாக தான் இருக்கா, அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் பூலோகத்துக்கு போங்க, அங்கே வந்து பலராமன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வீரன் இருக்கான், அந்த வீரன் தான் வந்து ரேவதியை திருமணம் செஞ்சது சரியான ஆள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரேவதனும் ரேவதியும் நேராக பூலோகத்துக்கு வராங்க. வடமதுரையில் இருக்கக்கூடிய பலராமனை வந்து திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு அவங்க ஆசைப்பட்டு அவங்க வீட்டில் போய் பேசுகிறாங்க. அப்போது நான்முகன் சொன்ன விஷயத்தை கேட்ட உடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாகி தடபுடலாக பலராமனுக்கும் ரேவதிக்கும் திருமணத்தை ஏற்பாடு செஞ்சு அவங்க 2 பேருக்கும் திருமணத்தை நடத்தியும் வைக்கிறாங்க. இப்படி பலராமனுக்கும் ரேவதிக்கும் பிறந்த குழந்தைகளில் முதல்ல பிறந்தது வத்சலை அப்படின்ற ஒரு மகள், அதுக்கப்புறம் நிசிதன் அப்படின்ற ஒரு மகன், அதுக்கப்புறம் உல்முகன் அப்படின்ற ஒரு மகன். இப்படி மகன்களை பெற்று குழந்தைகளை பெற்று பலராமனும் ரேவதியும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படி பலராமன் தன் குடும்பத்தோட அவர் வந்து மதுராவில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தார். இப்படி வாழ்ந்துட்டு இருந்த சமயத்தில் தான் மதுராவுக்கு இன்னொரு ஆபத்து அப்படிங்கிறது வந்துச்சு. கதாயுதத்தில் ரொம்ப சிறப்பு மிக்க பலராமன் வந்து அவரோட ஆயுதம் அப்படிங்கிறது கலப்பை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த கலப்பை எப்படி வந்துச்சு அப்படின்னா, ராமாவதாரத்தில் ராமர் வந்து ராவணன் அழிக்கிறதுக்கும் மற்ற அசுரர்கள் அழிக்கிறதுக்கும் ரொம்ப உறுதுணையாக இருந்தது வந்து வானரர்கள் தான். இந்த வானரர்களில் அனுமான் வந்து ரொம்ப சிறப்பாக ராமனுக்கு சேவகனாக இருந்ததுனால மக்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வானரர்களில் போற்றி புகழ்ந்தாங்க. அதனால் அவங்க இருக்கிற குரங்குகள் எல்லாமே அனுமானாக பாவித்து குரங்குகளை கொல்றது பாவம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அதனால் குரங்கு இனம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வளர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு. அந்த குரங்கு இனம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா விவசாய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து சூறையாடிச்சு, அந்த பழங்கள் எல்லாத்தையுமே நாசமாக்குச்சு, உணவுப் பொருட்கள் எல்லாமே நாசமாக்குச்சு, பழத்தோட்டங்கள் எல்லாத்தையுமே நாசமாக்கிட்டு இருந்துச்சு. இதனால் வந்து மதுராவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வாழ்வாதாரம் ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருந்த சமயத்தில் தான் இந்த குரங்கு இனத்தை நான் வந்து ஒரு கட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி பலராமன் வீறு கொண்டு எழுந்து அவரோட கலப்பை அப்படிங்கிற ஆயுதத்தை எடுத்துகிட்டு போகிறாரு. இப்படி தான் வந்து பலராமன் வந்து கலப்பை ஆயுதத்தை வச்சு அந்த வானர கூட்டங்களான குரங்குகளோட எண்ணிக்கைகளை வந்து கொஞ்சம் கம்மியாக்கி மதுராவை காப்பாற்றி கொடுத்தாரு. இதனால தான் வந்து பலராமன் வந்து அவரோட ஆயுதம் அப்படிங்கிறது கலப்பையாக எப்போவுமே சுமந்துட்டு இருக்காரு. இப்படி மக்களுக்காகவும் தன்னோட தம்பியான கிருஷ்ணனுக்காகவும் பலராமன் என்றைக்குமே வந்து விட்டு கொடுத்ததே கிடையாது. அது மாதிரி ஒரு சமயம் கிருஷ்ணருக்கு துணையாக இருந்து பலராமன் வந்து முஷ்டிகன் அப்படின்ற ஒரு அசுரனை வதம் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவி பண்ணார். ஜராசந்தனோட போர் பண்ணுறதுக்கு பலராமன் வந்து பல முறை கிருஷ்ணனுக்கு உதவி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பலராமன் வந்து கதாயுதம் பயிற்சியில் வந்து அதாவது கதாயுதம் வீசுறதுல ரொம்ப தலை சிறந்தவராக இருந்தார். அதனால் பலராமனுக்கு வந்து துரியோதனன் வந்து தன்னோட சீடனாக ஏற்றுக்கிட்டு துரியோதனனுக்கு அவர் கதாயுதம் பயிற்சிகளும் கொடுத்தாரு. அதனால் துரியோதனனுக்கு பலராமன் மேலே ஒரு தனி பாசமே இருக்குது. துரியோதனனை வந்து பலராமனுக்கு ரொம்பவே பிடிக்கும். பலராமன் சொன்னால் துரியோதனன் எந்த பேச்சும் தட்டவே மாட்டார். அப்படி ஒரு பாச பிணைப்பு 2 பேருக்குள்ளேயும் இருந்துச்சு. இப்படி மகாவிஷ்ணுவோட கிருஷ்ண அவதாரத்தில் கிருஷ்ணனுக்கு அண்ணனா பிறந்த பலராமன் வந்து அவரோட வீரத்தாலையும் தீரத்தாலையும் பல நிகழ்வுகளும் நிகழ்த்திருக்காரு. பல அசுரர்களையும் அரக்கர்களையும் வதம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட வாழ்க்கையில் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. நம்ம வந்து பலராமன் வந்து அந்த ஆதிசேஷனோட அவதாரம் தானே பார்த்தோம். அவர் எப்படி மகாவிஷ்ணுவோட தசாவதாரத்தில் வந்து இணைஞ்சாரு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி வரலாம். அது மட்டும் இல்லாமல் பலராமனோட அந்த துரியோதனோட நட்பு எப்படி இருந்துச்சு, பலராமனுக்கும் துரியோதனன் குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம், அவங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் வந்து சுவாரஸ்யமாக நடந்துச்சு, பலராமனுக்கும் மகாபாரத போருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறையா கேள்விகள் வரலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பலராம அவதாரத்தோட இறுதி காலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா இது வர பார்ட் 2 வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள்.